நம்ம இப்போ பார்க்கலாம் 5 மார்க்ஸ் சம் நமக்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் சிக்மா அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், எக்ஸ் பார் அப்படிங்கிறது மீன் சராசரி. ஓகே, கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனுடைய அதர் நேம் தான் ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இது என்னுடைய ரிமார்க்ஸ், அதாவது இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு கம்பேர் தி கன்சிஸ்டன்ட் ஆஃப் 2 or more கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர் கொடுத்துருக்கும் பொழுது இதில் எது கன்சிஸ்டன்சியாக இருக்கும், சீர்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். And the coefficient of variation is more, the given data is less consistent. கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் வந்து எந்த தொடருக்கு அதிகமாக இருக்குதோ அது வந்து குறைந்த சீர்மைத்தன்மை உடையது, கன்சிஸ்டன்ட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் அதிகமாக இருந்ததுன்னா, அதே கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கம்மியாக இருந்ததுன்னா அவங்க தான் மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதிக சீர்மைத்தன்மை உடையவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இப்போ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்கிறது பெட்டரா கம்மியாக இருக்கிறது பெட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்கிறது தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம 2 பாயிண்டில் கொடுத்துருந்தோம். the series of the data for which the coefficient variation is large, ஓகே, more அப்படின்னா then the data is more variable. coefficient variation அதிகமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா டேட்டாவுக்கு அந்த மீன், ஆவரேஜ், மீடியன், மோடு அதுக்கும் அந்த டேட்டாவுக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஆவரேஜ் மார்க் உன்னோட சப்ஜெக்டில் 5 சப்ஜெக்டில் சேர்த்து ஆவரேஜ் 60 அப்படின்னா நீ ஒரு சப்ஜெக்டில் 10 மார்க் வாங்கியிருப்ப, இன்னொரு சப்ஜெக்டில் 98 மார்க் வாங்கியிருப்பீங்க. அப்போ இந்த 60லேருந்து இந்த 10, 98 எவ்வளோ வேரியேஷன் இருக்குது பாருங்கள். இப்படி மார்க்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம்னா அப்போ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமான வேல்யூவாக வரும். ஓகே, அதை விட கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கம்மியாக, இன்னொருத்தன் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கம்மியாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அவனுடைய மார்க் வந்து 60க்கு பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்தாண்ட ஒரு 50, இந்தாண்ட ஒரு 70, இதுக்கு மேலே அவனுடைய மார்க் போயிருக்காது. ஸோ அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகே, ஸோ அப்போ மோர் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் லார்ஜ் மீன்ஸ் மோர் வேரியபிள். மற்றபடி மற்ற இந்த மூணையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மோர் வேரியபிள் மீன்ஸ் லெஸ் ஸ்டேபிள், லெஸ் யூனிஃபார்ம், லெஸ் கன்சிஸ்டன்ட். ஸோ இந்த மோர் வேரியபிளோட ஆப்போசிட்ஸ். ஓகே, அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா ஸ்மால் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேட்டா எப்படி இருக்கும்னா லெஸ் வேரியபிள். கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஸ்மால் மீன்ஸ் லெஸ் வேரியபிள், அதிக மாறுபாடு இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய டேட்டா அந்த மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே ஒரே கேட்டகரியில் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா லெஸ் வேரியபிள். அப்போ அதனுடைய ஆப்போசிட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள், மோர் யூனிஃபார்ம், மோர் கன்சிஸ்டன்ட். ஓகே, இதெல்லாம் தான் சூப்பர்னு அர்த்தம் நமக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் 2 டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் வந்து லார்ஜர் ஸ்மால் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு விச் ஒன் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அல்லது விச் ஒன் இஸ் மோர் வேரியபிள்னு கேட்பாங்க. ஸோ விச் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்பாங்க, அல்லது விச் ஒன் இஸ் லெஸ் யூனிஃபார்ம் அல்லது மோர் யூனிஃபார்ம். இந்த மாதிரி கொஸ்டினில் எது வேணாலும் வரலாம். அதுக்காக இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் 4 வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஒன்று வேரியபிள், ஸ்டேபிள், யூனிஃபார்ம், கன்சிஸ்டன்ட். ஓகே, ஸோ நவ் இன் எக்ஸசைஸ் 8.2 கொஸ்டின் நம்பர் 4, n equal to 5, x bar equal to 6, summation x squared equal to 765, then calculate the coefficient of variation. அதாவது n கொடுத்துட்டாங்க, x பார் கொடுத்துட்டாங்க, சம்மேஷன் x ஸ்கொயர்டு கொடுத்துட்டாங்க, மாறுபாட்டு கெழுவை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கணுன்னாவே நமக்கு ஃபார்முலா தெரியும். CV ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஓகே, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ மொத்தம் 5 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. n ஈக்குவல் டு 5, எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6, எக்ஸ் பார் அப்படின்னா மீன், இது 6. அடுத்தது சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன வேணும்னா சிக்மா வேணும். அந்த சிக்மாவை தான் எதுலேருந்து கண்டுபிடிக்கிறோம்னா அந்த சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டையும் எக்ஸ் பார் n இது மூணையுமே வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
ஓகே, அப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நாம் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேலை முடிஞ்சிச்சு. எக்ஸ் பார் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ கிவனில் n ஈக்குவல் டு 5, எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6, summation x squared equal to 765. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் மெத்தடுக்கான ஃபார்முலாஸ் தான் நமக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுனா மட்டும்தான் நம்ம வந்து அசியூம்டு மீன் மெத்தடு, ஆக்சுவல் மீன் மெத்தடு, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் வரும். மற்றபடி இந்த மாதிரி ஜென்ரலாக கண்டுபிடிக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே டைரக்ட் மெத்தட்ஸ்க்கான ஃபார்முலா தான் பயன்படுத்துவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சம்மேஷன் எக்ஸ் பை என் அப்படிங்கிறது எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரூட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை எண்ணுக்கு பதிலாக எக்ஸ் பார் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, சம்மேஷன் எக்ஸ் பை என். இதுதான் சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, கூட்டு சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ அதனால் சம்மேஷன் எக்ஸ் பை என்ங்கிற இடத்துல எக்ஸ் பார்னு போட்டுக்கலாம். அந்த எக்ஸ் பார் தான் நமக்கு தெரியும். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு தெரியும், என் தெரியும். அப்போ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், சிக்மா என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ 765/5 n equal to 5 minus x bar வந்து sigma whole square பண்ண எவ்வளோ 36. 765 5 ஆல் டிவைட் பண்ணலாம். 1 5 is 5, மீதி 2 26, 5 5 are 25, மீதி 1 15, 3 5 are 15. ஸோ 153 மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ 36. ஸோ 153ல் 36 போயிடுச்சுன்னா எவ்வளோ 117. இந்த 117க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, 117ஓட ஸ்கொயர் ரூட்டு தான் நம்ம வந்து பக்கத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதான் 117க்கான ஸ்கொயர் ரூட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 10.8166 போயிட்டே இருக்குது நமக்கு. ஓகே, 10.8166 அப்படின்ட்டு அதனால் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது நமக்கு. இதான் வந்து 117க்கான ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஓகே, 10.8166 அப்படின்னு சொல்லி நமக்கு போகுது. ஸோ கால்குலேஷன் பார்த்துங்க, ஸ்கொயர் ரூட்டை ரஃப் ஒர்க்கில் நீங்களே போட்டு கண்டுபிடிங்க. ஸோ இப்போ சிக்மா ஈக்குவல் டு 10.8166 போது 3 டெசிமலில் எழுதும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா 10.817 அப்படின்னு எழுதிடலாம். 2 டெசிமலில் கூட எழுதலாம், 10.82 அப்படின்னு கூட எழுதலாம். ஆனால் 10.82 அப்படின்னு எழுதும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிவியில் வந்து அக்யூரேட்டான வேல்யூ நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து 3 டெசிமல் இந்த சிவி கண்டுபிடிக்கிற சம்மில் மட்டும் சிக்மா கண்டுபிடிக்கும் பொழுது 3 டெசிமலில் வர மாதிரி எழுதுங்க. ஸோ அப்போ 10.8166 அப்படிங்கிறத நம்ம 10.817 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ சிக்மா தெரிஞ்சிருச்சு நமக்கு. தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ 10.817 சிக்மா பை என் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 100. ஓகே, இந்த 100 மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 2 டிஜிட் பாயிண்ட் ரைட் சைடு மூவ் ஆகுமா. அப்போ 10.817 அப்படின்னு இருக்கு. 2 டிஜிட் மூவ் ஆச்சுன்னா அப்போ இங்கே வந்துடும் பாயிண்ட்டு. அப்போ எவ்வளோ வருது, 1081.7 அப்படின்னு சொல்லி வருது. இந்த 1081.7 6ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 6th டேபிள் தெரிஞ்சதுன்னா இப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அல்லது லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணிங்கனாலும் சரி. அப்படி பண்ணும்பொழுது 180.28ன்னு வருது. ஸோ அந்த ரஃப் ஒர்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். 1081.700 அப்படிங்கிறது 6ஆல் டிவைட் பண்ணும் பொழுது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 180.283 அப்படின்னு சொல்லி வருது. அதை 2 டெசிமல் எழுதும்போது லாஸ்ட் டிஜிட் 3 விட்டுட்டிங்கன்னா 2 டெசிமல் எழுதும் பொழுது 180.28%. ஓகே, இதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டாங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இதுதான். அதுக்கு முன்னாடி 117க்கான ஸ்கொயர் ரூட் இது. 1081.7 6th டேபிள் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணும்பொழுது லாங் டிவிஷன் ப்ராசஸில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலும் ஓகே. டைரெக்டாக எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு தெரியும்ல, லோயர் கிளாஸில் நம்ம போட்டது தான் ஈஸியான மெத்தடு. 6th டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 166 ஃபஸ்ட்டு 10 எடுத்துக்கிறோம். 166 மீதி எவ்வளவு 4. அடுத்து 8 எடுத்திங்கன்னா 48.
எவ்வளவு 8 6 ஆர் 48 அப்போது மீதி என்ன ஆகிடுது 0 48னா மீதி 0 அடுத்து ஒரு டிஜிட் தான் போடணும் ஸோ 1 மட்டும்தான் இருக்குது 1 6ஆல் டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 7 எடுத்துக்காதீங்க இந்த 1 தான் இருக்குது அதை 6ஆல் டிவைட் பண்ண முடியும் ஆனால் எத்தனை டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டைம் அவ்வளோதான் அப்போ 0 × 6 நமக்கு 0வே தான் எகைன் ஸோ மறுபடியும் வந்து அந்த 1 அப்படியே வரும் அந்த 1 கூட இந்த 1 ஆட் பண்ணுறோம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு 180 is 8 sorry 166 மீதி 4 48 8 6 are 48 மீதி எதுவும் இல்லை ஸோ இந்த 1 எடுத்துக்கிட்டோம் அதுக்கு 0 டைமு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7 கொண்டு வரும் 17 இந்த பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வச்சுக்கலாம் 3 6 are 18 அப்போ 3 டைம் வராது 2 6 are 12 அப்போ 17ல் 12 போயிடுச்சுன்னா மீதியோட 5 அது ஆல்ரெடி பாயிண்ட் வச்சா 0 சேர்த்திக்கலாம் 50 8 6 are 48 மீதியோட 2 20 மறுபடியும் 3 6 are 18 ஸோ 180.283 ஸோ முடிஞ்ச வரலாம் சிங்கிள் டிஜிட்டில் டிவைட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுதான் நம்ம ஹையர் செகண்டரி போகும்பொழுது யூஸ் ஆகும் லாங் டிவிஷன் மெத்தடை எல்லா டைம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரியும் நம்மளால் ஒவ்வொரு டிஜிட்டாக கண்டுபிடிக்க முடியுங்கிறத முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிங்க ஸோ நமக்கு ஆன்சர் 180.28% இதுதான் வந்து எக்ஸசைஸில் 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் ரொம்ப முக்கியமான ஒரு சம் நமக்கு எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க என் கொடுத்துருக்காங்க சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கேட்குறாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சிக்மா ஈக்குவல் டு என்னங்கிறத டைரக்ட் மெத்தடுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு சிவி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னாக்கா முக்கியமான 5 மார்க் நமக்கு டைரக்ட் கொஸ்டின் ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸசைஸில் ஒரு சம்மும் எக்ஸாம்பிளில் ஒரு சம்மும் இந்த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இண்டிவிஜுவல் சீரீஸாக நம்ம கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் இந்த டைம் வந்து நமக்கு எக்ஸாம்பிளில் நமக்கு அந்த மாதிரி சம் கிடையாது ஸோ எக்ஸசைஸில் டைரெக்டாக இண்டிவிஜுவல் சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சம் வந்து இது ஒன்று தான் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் நமக்கு ஸோ ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் 24 26 33 37 29 and 31 ஓகே ஸோ இப்போ இந்த டேட்டா கொடுத்துட்டு நமக்கு கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கேட்குறாங்கன்னா நம்ம எக்ஸ் பாரும் நாம் தான் கண்டுபிடிக்கணும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு தான் சிவிக்கான ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும் ஓகே டைரக்ட் மெத்தடோ அல்லது அசிமின் மெத்தடோ அல்லது ஆக்சுவல் மீன் மெத்தடோ அல்லது ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடையும் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தணும் ஓகே அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா வந்து என்னென்னு எழுதியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் பார்னாவே எல்லா டேட்டையும் ஆட் பண்ணி மொத்தம் எத்தனை டேட்டா 1 2 3 4 5 6 டேட்டா ஸோ 6ஆல் டிவைட் பண்ணுற எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸோ மேலே எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 வருது செக் பண்ணுங்கள் 180/6 அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 30 இப்போ வந்து இந்த டேட்டா வந்து நம்ம அடுத்து இப்போ எக்ஸ் பார் மீன் கண்டுபிடிச்சாச்சு தட் இஸ் மீன் சராசரி அர்த்மேட்டிக் மீன் கூட்டு சராசரி 30 வருது ஆனால் கொடுத்துருக்கூடிய டேட்டாவில் எதுவுமே 30 கிடையாது பாருங்கள் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இங்கே வந்து மீன் மெத்தடுக்கு போகாமல் அசியூமின் மெத்தடுக்கு போயிடலாம் அசியூமின் மெத்தட் அப்படிங்கிற பொழுது இந்த டேட்டாவில் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி இதை கொடுத்துருக்க டேட்டாவை அசெண்டிங் ஆரில் எழுதிக்கலாம் 24 26 29 31 33 37 இப்போ சென்ட்ரல் எது இருக்குன்னு பாருங்கள் 31 இருக்குது இப்போ அந்த 31 ஏன்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ அதுக்கான டேபிள் எக்ஸ் வேணும் டி வேணும் டி ஸ்கொயர் வேணும் அவ்வளோதான் ஸோ எக்ஸுங்கிறது எல்லாத்தையும் எழுதியாச்சு வரிசையாக அடுத்து டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 31 ஏ தான் நமக்கு 31 நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம் அப்போ 24 மைனஸ் 31 மைனஸ் 7 26 மைனஸ் 31 மைனஸ் 5 செப்பரேட் பண்ணி போடுங்க அடுத்து டி ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணும் பொழுது நமக்கு எல்லாமே ப்ளஸில் வந்துடுது டி கண்டுபிடிக்கும் பொழுது 0க்கு மேலே மைனஸ்லேயும் கீழே வந்து ப்ளஸ்லேயும் இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட் வந்து டி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சம்மேஷன் டி ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சம்மேஷன் டி ஸ்கொயர் இதை ஆட் பண்ணும் பொழுது பாருங்கள் மைனஸில் 14 இருக்குது ப்ளஸில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் 6 + 2 8 மட்டும்தான் ஸோ மைனஸ் தான் அதிகம் 14ல் 8 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்குது நமக்கு 6 ஸோ -6
டி ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 118 வருது. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டி பை என் ஹோல் ஸ்கொயர். சம்மேஷன் டி ஸ்கொயருக்கு 118 பை எண்ணுக்கு 6 மைனஸ் சம்மேஷன் டிக்கு மைனஸ் 6 பை 6. இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1. ஓகே, 118 பை 6 அப்படியே இருக்குது. அடுத்து இதை வந்து என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, அப்போ 118 மைனஸ் 1 into 6 எவ்வளவு, 6 by 6. அப்போ 100 இந்த ஸ்டெப் இந்த இடத்துல போடல, டைரெக்டாக போட்டிருக்கோம். 118ல் 6 போயிடுச்சுன்னா 112 by 6. ஓகே, இந்த இடத்துல by 1 அப்படின்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அல்லது எல்சிஎம். ஓகே, 112 by 6 அப்படின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு 112 6ஆல் டிவைட் பண்ணிடுங்க ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார. அப்படியே ஃபஸ்ட்டு வந்து 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா 166, மீதி எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது, 52, 8 6 are 48, 58னா 52, 8 6 are 48, மீதி எவ்வளோ இருக்குது 4. அப்போ பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா 640, 6 6 are 36, மீதி மறுபடியும் 4 40, மறுபடியும் 6 6 are 36, மீதி 4 0 40 6 6. அப்போ என்ன ஒரு 18.6666ன்னு போயிட்டே இருக்குது நமக்கு. இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் 2 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணாதீங்க. பண்ணிங்கனாக்கா அக்யூரேட் ஆன்சர், புக் ஆன்சர் நமக்கு வராது. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட்டு தானே, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் அப்படிங்கும்போது 18.67ன்னு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 0 0 0 0ன்னு போட்டுட்டு போய் கண்டுபிடிப்பீங்க. இப்படி போட்டிங்கன்னா நம்ம கரெக்டான ஆன்சர் வராது. ஸோ ஒரிஜினல் ஆன்சர் வந்து என்னென்னு அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். 18.6666ன்னு போகுது. ஸோ 18. அதை வந்து 67 எழுதலாம். பட் ஆனால் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் பொழுது 18.666ன்னு வச்சே கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள் எவ்வளோ வருது, 4.32. ஓகே, 18 அப்படின்னாவே ஸ்கொயர் ரூட் வந்து 4க்கு 16 விட கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ 4 பாயிண்ட் சம்திங்கில் ஆன்சர் வரும் நமக்கு. ஸோ அதுக்கான ஸ்கொயர் ரூட்டை தான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். பார்த்துங்க, 18.6666 ஒரு 3 6 வச்சுருக்கோம். ஸோ 18.6666 எடுத்து போடும்பொழுது நமக்கு என்ன வருது, 4.320ன்னு வருது. ஸோ 0 லாஸ்ட் டிஜிட் விட்டுட்டிங்கன்னா 4.32 தான் ஸ்கொயர் ரூட். ஓகே, இதெல்லாம் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து சிக்மா கண்டுபிடிச்சாச்சு 4.32 அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து 18.67 வச்சு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஆன்சர் வராது. ஸோ அதனால் 66ன்னு வச்சு போடுங்க. ஸோ இதில் கூட நம்ம வந்து இந்த ஸ்டெப் கூட தேவையில்லை, இதை கூட எடுத்துடலாம். ஏன்னா இதை வந்து அப்படியே நம்ம ஸ்கொயர் ரூட் இங்கே பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அதை எடுக்கலாம்னு நினச்சி விட்டுட்டேன். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பு கூட எடுத்துருங்க. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார 18.67ங்கிறதே வேண்டாம். ஓகே, நம்ம கண்டுபிடிச்சது இந்த மாதிரி 18.6666ன்னு போயிட்டே இருக்கிறதுக்கு டைரெக்டாக போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை எடுத்துருங்க. ஸோ சிக்மா ஈக்குவல் டு 4.32. அதை கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ சிக்மா ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் equal to sigma by x bar into 100. அப்போ CV equal to sigma 4.32 by x bar 30 into 100. இந்த 100 எல்லாம் மேலே மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு 0வையும் இந்த ஒரு 0வையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ என்ன வருது, மீதி மேலே 10 மட்டும்தான் இருக்கா. அப்போ 10ஆல் வந்து 4.32 நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து ஒரு டிஜிட் மட்டும்தான் மூவ் ஆகும். அப்போ 43.2 பை கீழே 3 மட்டும்தான் இருக்கும் நமக்கு. இப்போ 43.2வை 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே டைரெக்டாக இங்கேயே போட்டுடலாம். 3ஆல் தேர்ட் டேபிள் மட்டும்தான். ஸோ 1 3 is 3. இங்கே ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 3 is 3, மீதி 1 13, 4 3s are 12. ஓகே, மீதி எவ்வளவு 1. ஸோ அதை பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வச்சுக்கலாம். 2 இருக்கா, அப்போ 12 எவ்வளவு 3 4s are 12. ஸோ 1 3 is 3, மீதி 1 13. 13ல் 3ஆல் டிவைட் பண்ணும் பொழுது 4 3s are 12, மீதி 1, இங்கேயும் 2 இருக்கா, அப்போ 12 ஆகிடுது.
ஸோ 14.3 தான் வருது நமக்கு இல்லையா? ஓகே. ஸோ அப்போ 43 18.66 112 ஸோ 112 6ஆல் டிவைட் பண்ணுறதுக்கான கால்குலேஷன் இது. இதை பார்த்துக்குங்க, லாங் டிவிஷன் ப்ராசஸில் அது டைரெக்டாக அங்கேயே போட்டோம். ஸோ இங்கேயே பக்கத்தில் கொடுத்துருக்கோம் 18.666ன்னு வர்றதுக்கான கால்குலேஷன் இது. ஸ்கொயர் ரூட்டு தான் இந்த இடத்துல இருக்கும் 43.2. இப்போ சிவி கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு வந்து 14.4% நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல 4.32 43.2. ஸோ 43.2 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 1 3 is 3, இங்கே 1 3 is 3, மீதி 1 13, 4 3s are 12, மீதி 1 பாயிண்ட் வச்சுட்டு 12, 4 3s are 12. ஓகே. ஸோ டைரெக்டாக தான் இருக்குது, நம்ம இந்த இடத்துல கால்குலேஷனில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ 14.4% டைரெக்டாக வருது. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த 6 6ன்றது நம்ம இந்த இடத்துல இது தப்பாக தான் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இதை எடுத்துருங்க. ஸோ இங்கே வச்சுருந்த இந்த இடத்துல அப்படியே வந்துருச்சு. ஸோ அதனால் அதை எடுத்துட்டிங்கன்னா 43.2 அப்படியே 3ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 14.4% அவ்வளோதான், டைரெக்டாக வந்துருச்சு ஆன்சர். ஓகே. 6 6 அப்படிங்கிறது வராது. ஸோ இதை எடுத்துருங்க. ஓகே. ஸோ புக்கில் வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது தப்பாக கொடுத்துருந்ததை நம்ம கரெக்ட் பண்ணும் பொழுது இது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ 43.2/3 அதை அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14.4. ஓகே. ஸோ இந்த டிவைஸ் நம்ம கொடுக்கல, நீங்கள் இந்த இடத்துல நம்ம போட்ட கால்குலேஷனே பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ இதில் இந்த ஸ்டெப்பையும் எடுத்துருங்க, இந்த ஸ்டெப்பையும் எடுத்துருங்க. ஓகே. இந்த ரெண்டையும் எடுத்துட்டிங்கன்னா ஓகே. ஸோ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் எவ்வளோ அப்படின்னா 14.44. ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ எக்ஸசைஸ் 8.2ல் 5th சம் மாறுபாட்டுக்கெழு கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கக்கூடியது. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இதே மாதிரி இன்னொரு சம் நமக்கு எக்ஸசைஸ்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. போன தடவை எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸசைஸ்லேயே 2 சம் இருக்குது, சாரி 1 சம் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ 6th சம் இதே சம் தான் நமக்கு. So time taken to complete a homework by 8 students in a day are given by 38, 40, 47, 44, 46, 43, 49 and 53. Find the coefficient of variation. 8 மாணவர்கள் வந்து ஒரு நாளில் வீட்டு பாடத்தை முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவுகளை வந்து நிமிடத்தில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மாறுபாட்டுக்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கொடுத்துருக்கூடிய டேட்டா என்ன? ஸோ வழக்கம் போல் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் அப்படின்னாவே நமக்கு என்னென்ன வேணும், எக்ஸ் பார் என்ன அப்படிங்கிறது வேணும், சிக்மா என்ன, இது 2 வேணும். அதுக்கப்புறம் சிவிங்கிற ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி மொத்தம் 8 ஸ்டூடெண்ட்ஸோ 8ஆல் டிவைட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி 360/8 இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 45. ஓகே. 360 எதால் டிவைட் பண்ணுறீங்க, 8ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 360 8ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்க 180 is 8, 36 இருக்குது நமக்கு. 4 6 சரி 8th டேபிளா? ஓகே. 4 8 32, மீதி 40, 5 8 40. ஸோ 45 தான் எக்ஸ் பார், சராசரி அர்த்மெட்டிக் மீன் அப்படிங்கிறது நமக்கு 45. ஓகே. அடுத்து இந்த டேட்டாவுக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அசெண்டிங் ஆர்டர் எழுதணும் நமக்கு. இதுதான் இதுக்கான அசெண்டிங் ஆர்டர். 38, 40, 43, 44, 46, 47, 49, 53. இதில் வந்து நம்ம எதை எடுத்துக்கலாம், டின்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா ஏ, அசிம்டு மீன் ஏவா வந்து 46 நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம் நமக்கு. ஸோ இதான் அதே மாதிரி அசிம்டு மீன் மெத்தடு தான் அப்ளை பண்ணுறோம். ஏன்னா 45 எக்ஸ் பார் வந்திருக்கு, கொடுத்துருக்கூடிய டேட்டாவில் 45 எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் 46 நம்ம இந்த இடத்துல ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த டேபிள் பார்த்துக்குங்க. d equal to x minus a, so d equal to x minus 46. ஸோ மொத்தம் 8 டேட்டா இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இந்த ஒவ்வொரு ரோவுக்கும் கரெக்டாக நேராக எழுதுங்க, கேப் விட்டு எழுதுங்க, அப்போ தான் நீட்டாக தப்பு இல்லாமல் வரும். 38 minus 46 இதெல்லாம் செப்பரேட் பண்ணிடுவீங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் தனியாக நெகட்டிவ் தனியாக ஆட் பண்ணிக்கிங்க. நெகட்டிவ் ஆட் பண்ணிங்கனாக்கா 8 + 2 10,
16 plus 3 19 minus 19 வருது. பாசிட்டிவ் ஆட் பண்ணினா 10 plus 1 11 plus 11 வருது. ஸோ மைனஸ் தான் அதிகம். 19 11 போயிடுச்சுன்னா அவ்வளவு 8. ஸோ மைனஸ் 8 அப்படிங்கிறது சம்மேஷன் டி. அடுத்து இந்த டி எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது 172. ஓகே, இப்போ டேபிள் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு square root of summation d squared by n minus summation d by n whole square. So summation d squared க்கு 172 by n க்கு 8 minus summation d க்கு minus 8 by 8. போன சம்ல minus 6 by 6 வந்து இதுவும் அதே மாதிரியே தான். ஸோ இதை 1 போட்டுக்கலாம். minus 8யும் கேன்சல் பண்ணும்பொழுது மைனஸ் 1 வரும். அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1. ஓகே, ஸோ 172 by 8 minus 1. ஸோ இது by 1 போட்டு அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 172 minus 1 into 8 8 by 8ன்னு வரும். 172ல் 8 போயிடுச்சுன்னா 164 by 8. ஓகே, அப்போ இந்த 164ஐ 8ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்பொழுது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 180 is 8. இங்கே எவ்வளவு 2 8s are 16. இது கால்குலேஷன் இந்த இடத்துல நிறைய தப்பு பண்ணுவோம், நல்லா கவனிங்க. 180 is 8, then 2 8s are 16. இப்போ மீதி எதுவுமே கிடையாது. அப்போ அடுத்து என்ன இருக்குன்னா 4 மட்டும்தான் இருக்குது. உடனே வந்து என்ன பண்ணுவோம்னா 4ஐ கேன்சல் பண்ண முடியாது. நிறைய பேர் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்த்து 14 போட்டுக்குவீங்க. அதுதான் தப்பு. ஓகே, அப்போ 4 இருந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், 4 வந்து 8ஐ விட சின்னதாக இருக்குது. அப்போ டிவைட் பண்ண முடியாதுன்னு இல்லை, எடுத்ததுமே ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு நினைக்கக்கூடாது, 0வையும் கன்சிடர் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ 4ஐ வந்து 8ஆல் டிவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லாதீங்க. இப்படி முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தப்பாக நம்ம படித்ததுனால தப்பாக போயிட்டுருக்கு. ஸோ 8ஐயும் வந்து நம்ம 4ஐயும் 8ஆல் டிவைட் பண்ண முடியும். ஆனால் எத்தனை டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டைம் டிவைட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அப்போ 0 ஓகே, டிவைட் பண்ண முடியாதுன்னு போட்டு 0ன்னு போடாதீங்க. 0 டைம் டிவைட் பண்ண முடியும். மீதி எவ்வளோன்னா அதே 4 அப்படியே இருக்கும். இப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திங்கன்னா 40. ஸோ 8 5s are 40. சரி, 8th டேபிளாக 5 8s are 40. இப்போ 20.5. ஓகே, இந்த இடத்துல நிறைய பேர் என்னென்னு போட்டுக்குவாங்க, 2.5ன்னு போட்டுருவேன். 164ல் 8 வந்து டிவைட் பண்ணும்பொழுது 2 டைம்ஸ் தான் வருமா? ஸோ ரொம்ப யோசிக்கணும். 20.5. இந்த 20.5க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். அந்த 20.5க்கான ஸ்கொயர் ரூட்டு தான் இது 4.527. அதை 2 டிஜிட்டில் கன்வெர்ட் பண்ணும்பொழுது சிக்மா ஈக்குவல் டு 4.53 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சிக்மா ஈக்குவல் டு 4.53. ஸ்கொயர் ரூட்டு பக்கத்தில் பார்த்துக்குங்க. இதான் ஸ்கொயர் ரூட். 20.5 மீன்ஸ் 500000ன்னு போட்டுக்கிறோம். 4.527. ஸோ 3 டெசிமலில் போயிட்டு அதுக்கப்புறம் 2 டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ சிக்மா ஈக்குவல் டு 4.53. ஓகே, நெக்ஸ்ட்டு சிவி ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எக்ஸ் பார் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு 45. சிக்மா ஈக்குவல் டு 4.53. அதுக்கான ஸ்கொயர் ரூட் இது. தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. பர்சன்டேஜ் வேணால் பக்கத்தில் போட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிவி ஈக்குவல் டு சிக்மா வந்து 4.53 பை எக்ஸ் பார் வந்து 45 இன்ட்டு 100. ஸோ இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 4.53ஐ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும் பொழுது 2 டிஜிட் பாயிண்ட் இந்த சைடு மூவ் ஆகும். இப்போ 4.53 அப்படிங்கிறது 453ன்னு மாறிடும். இப்போ 453ஐ 45ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த 453ஐ வந்து நம்ம 45ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண முடியாது. ஸோ டிவைட் பண்ண முடியாதுன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது அதை. ஸோ இந்த டிவைடே 453 by 45 நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த 453 டைரெக்டாக 45ஆல் டிவைட் பண்ணும் பொழுது என்ன வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல ரஃப் ஒர்க்காகவே காட்டியிருக்கோம். என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், 10.066 அப்படின்னு வருது. 10.066. அங்கேயும் 3 டெசிமலில் கண்டுபிடிங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் வர மாதிரி. இந்த 453ஐ 45ஆல் டிவைட் பண்ணும் பொழுது. ஓகே, இந்த ரஃப் ஒர்க்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா தப்பாயிடும். ஸோ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் முக்கியமான 5 மார்க் நமக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை விட அதிகம் கேட்குறதுக்கு இதில் தான் வாய்ப்பு இருக்கும் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனுக்கு. ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ 10.0666ன்னு போகிறத 10.07 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஈக்குவல் டு 10.07%. ஓகே, ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்கா?
ஸோ எக்ஸசைஸ் 8.2ல இது 6th சம், அது 5th சம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 5th சம்மும் 6th சம்மும் இண்டிவிஜுவல் சீரீஸ் கொடுத்துட்டு சிவி கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் பார் வந்து நாம் தான் கண்டுபிடிக்கணும், சிக்மாவும் நாம் தான் கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அதனுடைய சிவியும் நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுனால இது 5 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சம், இதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் டைரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய முக்கியமான 2 5 மார்க் இது தான். அதுக்கு முன்னாடி நம்ம 4th சம் கூட பார்த்தோம். அங்கே எக்ஸ் பார் அவங்களே கொடுத்துட்டாங்க, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அது இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் பார் 4th சம்மில் இந்த எக்ஸ் பார் அவங்களே நம்ம கண்டுபிடிச்சதை கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ் பார் கொடுத்துட்டாங்க, சம்மேஷன் டி ஸ்கொயர்டு தான், அது டைரெக்டாக சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டையும் கொடுத்துட்டு என்னும் கொடுத்துட்டாங்க, நமக்கு சிக்மா மட்டும் நாம் கண்டுபிடிச்சோம். பட் இங்கே என்ன பண்ணுறோம், எக்ஸ் பாரும் நாம் தான் கண்டுபிடிக்கிறோம், சிக்மாவும் நாம் தான் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் சிவி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த 5 and 6 ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்ஸ். நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆன்சர் நல்லா ஞாபகம் இருக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும், போட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ இதோட 3 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th சம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 சம்ஸ் இருக்கணும். இந்த 3 சம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனை கம்பேர் பண்ணுறது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயரில் வந்து நமக்கு 2 பேர்த்தோட டேட்டா கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்யா வித்யா அப்படின்னு வச்சுக்கோங்க, 5 சப்ஜெக்டில் வாங்கின மார்க்கு அப்படின்னாக்க இந்த மாதிரி டோட்டல் சிக்மாலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, 5 சப்ஜெக்ட் மார்க் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சத்யா அப்படின்னு போட்டு 5 சப்ஜெக்ட்லேயே வாங்கின மார்க்கு 20, 48, 53, 45, 78. அதே மாதிரி வித்யா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க 5 சப்ஜெக்டில் வாங்கின மார்க்கு 35, 52, 61, 58 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதில் யார் வந்து கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ், மோர் கன்சிஸ்டன்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ்னு கேட்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணோம், இப்போ எப்படி இந்த 5th சம்மு 6th சம்முக்கு நாம்ளே வந்து எக்ஸ் பார் கண்டுபிடிச்சி சிக்மா கண்டுபிடிச்சி சிவி கண்டுபிடிச்சோமோ அதே வேலையை இந்த சம் இந்த 2 பேர்த்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சத்யாவுக்கு தனியாக நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் பார் என்ன, சத்யாவுக்கு தனியாக எக்ஸ் பார் என்ன, அடுத்து சிக்மா என்ன, சிவி என்ன, 3ஐயும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த வித்யாவுக்கும் எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன, சிக்மா ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளவு, அடுத்தது கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் எவ்வளோங்கிறது 3ஐயும் நம்ம கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இதையும் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஓகே, அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம 3ஐயுமே கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணணும். அப்போ ஒரு 5 மார்க் போகிற இடத்துல இது 2 5 மார்க்கு, குறைஞ்சது எக்ஸாமில் அரை மணி நேரம் டைம் ஆகும். இந்த 2 சம்முமே இதில் கட்டாயம் 2 or 3 சம்ஸ் இருக்கும் நமக்கு. அதை வந்து ஓல்டு புக்கிலேருந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பழைய புக் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அதை அங்கே எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு தான் நமக்கு இதோட கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான் நமக்கு. ஸோ அதனால் இந்த 7th சம்மில் நம்ம கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். த டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர்டு பை 2 students சத்யா அண்ட் வித்யா இன் 5 subjects ஆர் 460 and 480. அப்போது டோட்டல் மார்க் ஸ்கோர்டு பை 2 students. அப்போ மொத்தம் 5 சப்ஜெக்ட்லேயும் சேர்த்து எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 460 மார்க், இன்னொருத்தர் 480 மார்க். அதாவது சத்யா வந்து 460, வித்யா வந்து 480. அப்போ அந்த 5 சப்ஜெக்டோட மார்க்ஸை ஆட் பண்ணணும் இல்லையா. அப்போது அந்த 2 பேர்த்தோட மார்க்ஸையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதனுடைய டோட்டல் அந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாக்க அந்த 5 சப்ஜெக்டோட மார்க்கை ஆட் பண்ணால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், சம்மேஷன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த சம்மேஷன் எக்ஸ் தான் எவ்வளோன்னு அர்த்தம், 460 and 480. ஸோ 2 பேர்த்தையுமே பக்கத்தில் போட்டு என்ன கொடுத்துருக்காங்கிறது எழுதுகிறோம். சம்மேஷன் x1 அதாவது டோட்டல், சத்யாவோட டோட்டலுங்கிறதுனால அது x1, வித்யாவது வந்து x2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா 2 பேர்த்துமே கம்பேர் பண்ணணுங்கிறதுனால எல்லாத்துலேயுமே அதே மாதிரி எப்படி வந்து மீன் கண்டுபிடிக்கிறீங்கன்னா சத்யாவது x1 பார், வித்யாவது வந்து நமக்கு வந்து x2 பார். சத்யாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா சிக்மா 1, வித்யாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா சிக்மா 2, சத்யாவோட சிவி கண்டுபிடிச்சிங்கன்னா சிவி 1, வித்யாவோட சிவி கண்டுபிடிச்சிங்கன்னா சிவி 2. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் கம்பேர் பண்ணுறதுக்கும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் நமக்கு. ஓகே, அப்போ சம்மேஷன் x1 கொடுத்துட்டாங்க, இதை பார்த்தாவே தெரியணும், இது சம்மேஷன் x1, இது சம்மேஷன் x2. நெக்ஸ்ட்டு n கொடுத்துருக்காங்க, மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட்.
அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். அப்போ நமக்கு வந்து இந்த டோட்டல் தான் கொடுத்துருக்குறாங்க, என்ன கொடுக்கல, எக்ஸ் பார், ஆவரேஜ், மீன், கூட்டு சராசரி எவ்வளோங்கிறது கொடுக்கல. அதை மட்டும் இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன வேணும், எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு சம்மேஷன் எக்ஸ் வேணும், என் வேணும். அந்த சம்மேஷன் எக்ஸ் என் தான் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த எக்ஸ் பார் மட்டும் நாம் கண்டுபிடிச்சிக்கிறோம், ஃபார்முலா தெரியும், அப்ளை பண்ண ஒரு சின்ன டிவிஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ சம்மேஷன் x1 n தெரியும், அப்போ x1 பார், ஸோ x1ங்கிறது இங்கே போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். x1 அப்படிங்கிறதுக்கு சத்யாவோட மார்க்கு, x2ங்கிறது வித்யாவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ x1 பார் ஈக்குவல் டு சம்மேஷன் x1 பை n, சம்மேஷன் x1 பை n, 460 by 5. ஸோ ஃபிஃப்த் டேபிள் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளவு, 9 5s 45, மீதி 1 10, 2 5s 10. ஸோ x1 பார் ஈக்குவல் டு 92. அதே மாதிரி வித்யாவுக்கும் சராசரி கண்டுபிடிக்கிறோம், x2 பார் ஈக்குவல் டு சம்மேஷன் x2 பை n, 480 by 5, 5 ஆல் கேன்சல் பண்ணுறீங்க. அகைன் 9 5s 45, ரிமைண்டர் 3, 30, 6 5s 30. ஸோ சத்யாவோட சராசரி ஆவரேஜ் 92, வித்யாவோட ஆவரேஜ் 96. ஓகே, இப்போது சத்யாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.6 சிக்மா 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித்யாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க 2.4. ஓகே, பாருங்கள், ஆவரேஜ் வந்து இவங்களது அதிகமாக, யாருக்கு அதிகமாக இருக்குது, வித்யாவோட ஆவரேஜ் தான் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியாக வருது, ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி இருக்குது, நமக்கு அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ அது நமக்கு இந்த இடத்துல தேவையில்லை. இதனால் சிக்மா 1 சிக்மா 2ங்கிறது என்ன நம்ம தெரிஞ்சாச்சு, x1 பார் x2 பார் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போது சத்யாவுக்கு கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் என்ன, வித்யாவுக்கு கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் என்னங்கிறது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஓகே, ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சத்யா மற்றும் வித்யா இருவருடைய 5 பாடங்களில் வாங்கின மொத்த மதிப்பெண்கள் கொடுத்துட்டு அவனுடைய திட்ட விளக்கங்களையும் கொடுத்துட்டு யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைப்புத்தன்மை அல்லது நிலைத்தன்மை கொண்டது, யார் வந்து மிகுந்த நிலைப்புத்தன்மையாக படிக்கிறாங்க, சீர்மைத்தன்மையாக யார் படிக்கிறாங்க, யார் வந்து குட் பெர்ஃபார்மன்ஸ் நல்ல படிக்கிறவங்க யார் அப்படிங்கிறது நம்ம கேட்குறாங்க. 2 டோட்டலுமே நல்ல டோட்டல் தான், 460 480க்கு நிறைய வித்தியாசம் கிடையாது. ஆனால் யார் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரே மாதிரி மார்க் வாங்குறாங்க, அது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ சத்யாவோட கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனையும் வித்யாவோட கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் அடுத்தது. ஸோ CV1 ஈக்குவல் டு சிக்மா 1 by x1 பார் இன்ட்டு 100. ஸோ 4.6 by 92 இன்ட்டு 100. 4.6 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 2 டிஜிட் தள்ளி புள்ளி போகணும். அப்போ ஒரு டிஜிட்டுக்கு 6, இன்னொரு டிஜிட்டுக்கு 0 சுற்றினீங்கன்னா 460 by 92. ஓகே, இந்த 460 அப்படியே 92 சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எதாவது சிம்பிளிஃபை பண்ணலாம், 4th டேபிள் யூஸ் பண்ணலாமா, 4th டேபிளெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 92 4th டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 9s சரி 2 4s 4th டேபிள் 2 4s 8, மீதி 1 12, 3 4s 12, 23. நான் இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணி கால்குலேஷனை ரெண்டுக்குமே போட்டிருக்கோம், இதை நல்லா பார்த்துக்குங்க. ரெண்டுக்குமே சொல்லிடுறேன், கால்குலேஷன் ஒன்றா பார்த்துங்க. CV2க்கான ஃபார்முலா சிக்மா 2 by x2 பார் இன்ட்டு 100. ஸோ சிக்மா 2 2.4, x2 பார்ங்கிறது 96 இன்ட்டு 100. இங்கேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 240 by 96. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5 வருது, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5/2 2.5 வருது. நெக்ஸ்ட் இந்த சிம்பிளிஃபை பண்ணுறதை நல்லா ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், இந்த சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணியிருக்கிறது. ஸோ 92 4th டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 23, 460 அதே மாதிரி 4th டேபிள் 1 4 is 4, மீதி 6 அப்படியே தான் இருக்குது. அகைன் 1 4 is 4, மீதி 2 20, 5 4s 20. ஸோ 115 கீழே வந்து 23. இந்த 23 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ 23 23rd டேபிள் தான் யூஸ் பண்ணி ஆகணும். டைரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்கள். 115 வந்து எத்தனை டைம், ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த 15 5 வரணும்னா இந்த 3 எதாவது மல்டிப்ளை பண்ணால் 5 வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால், ஸோ 5ஆல் போட்டிங்கன்னா 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 5 × 23 எவ்வளோ, 23 × 5 போட்டிங்கன்னா 115 வந்துடும் உங்களுக்கு. ஸோ டைரெக்டாக ஆன்சர் வந்து CV1 = 5. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க
வித்யாவது இது சத்யாவோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். நெக்ஸ்ட் வித்யாவோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 240/96. இதையும் நம்ம வந்து அதே ஃபோர்த் டேபிள் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 4s are 8, மீதி 116, 4 4s are 16. மேலே அதே மாதிரி ஃபோர்த் டேபிள் யூஸ் பண்ணும்பொழுது 240, 6 4s are 24, 0 அப்படியே போட்டுக்கலாம் 60. ஸோ 60/24 இருக்கு. எகைன் ஃபோர்த் டேபிள் யூஸ் பண்ணுங்க. 6 4s are 24, மேலே 15 4s are 60. எகைன் வந்து தேர்ட் டேபிள் யூஸ் பண்ணுங்க. 2 3s are 6, 5 3s are 15. ஸோ மேலே 5ம் கீழே 2ம் இருக்குது. தட் மீன்ஸ் 5/2. 5ல் பாதி எவ்வளவு 2.5. ஸோ CV2 ஈக்குவல் டு CV 2.5. ஸோ CV1 வந்து 5, CV2 வந்து நமக்கு 2.5. சாரி, இப்போ இடையில கால் வந்துருச்சு, ஏரோப்ளைன் மோடில் போட மாட்டேன். ஸோ அதனால் இடையில இன்ட்ரப்ஷனுக்கு சாரி, கன்டினியூ பண்ணுங்க. ஸோ CV1 அப்படிங்கிறது 5. CV1 அப்படிங்கிறது யாரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்? சத்யாவோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அதேமாரி CV2 அப்படிங்கிறது வித்யாவோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இதில் வந்து மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மிகுந்த நிலைப்புத்தன்மை உடையது யாருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ யாரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து நமக்கு அதிகமாக இருக்குதோ அதுதான் வந்து நமக்கு மிகுந்த நிலைப்புத்தன்மை. சாரி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணும்? மோர் கன்சிஸ்டன்ட், மோர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் யாருக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல யாருக்கு கம்மியாக இருக்குது? நமக்கு CV1 விட CV2 தான் நமக்கு கம்மியாக இருக்குது. அப்போ CV2 இஸ் லெஸ் தேன் CV1. ஸோ வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் தேன் சத்யா. ஓகே, சத்யாவோட வித்யா தான் வந்து மிகுந்த நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்குது. ஸோ யாருடைய செயல்திறன் வந்து மிகுந்த நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்னாக்க வித்யாவோட செயல்திறன் மிகுந்த நிலைப்புத்தன்மை உடையது அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு எக்ஸசைஸில் 7th சம். ஸோ சம்மேஷன் x1 சம்மேஷன் x2 ரெண்டும் கொடுத்துருக்காங்க. n கொடுத்துருக்காங்க. x1 பார் x2 பார் ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். σ1 σ2 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ CV1 CV2 ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் அப்படின்னா மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னாவே நமக்கு யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க தான் மோர் கன்சிஸ்டன்ட். ஓகே, இப்போ வித்யா தான் மோர் கன்சிஸ்டன்ட். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதுவும் கம்பேர் பண்ணுறதும் 5 மார்க்கில் கேட்கலாம். 7th சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாம்பிளில் ஒரு சம் இதேமாரி நம்ம கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 8.16 பாருங்கள். The following table gives the values of mean and variance of heights and weights of the 10th standard students of a school. அதாவது ஹைட் ஒன்று வெயிட் ஒன்று, ரெண்டு பேர்த்த நேம் அங்கே சத்யா வித்யான்னு பார்த்ததுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஹைட் ஒன்று வெயிட் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு பதிலாக இங்கே புதுசாக வேரியன்ஸ் இருக்குது. அப்போ இந்த வேரியன்ஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? வேரியன்ஸ்னால் சிக்மா ஸ்கொயர். இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? சிக்மா ஈக்குவல் டு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த வேரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு சிக்மா ஸ்கொயர்லேருந்து சிக்மா நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ 8.16ல் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஹூ இஸ் மோர் வேரிங் தேன் த அதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் மோர் வேரிங், வேரிங் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? நமக்கு அதிக வந்து வேறுபாடு உடையது யாருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விளக்க வர்க்க சராசரி கொடுத்துருக்காங்க திட்ட விளக்கத்துக்கு பதிலாக. ஓகே, அப்படின்னா இவற்றில் எது அதிக நிலைப்புத்தன்மை உடையது அதுதான் இங்கேயும் நமக்கு வந்து கொஸ்டின். நமக்கு அதை கொஞ்சம் வித்தியாசமாக வந்து மோர் வேரிங் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க தேன் தி அதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கொடுத்துருக்கூடிய டேட்டா கிவன் டேட்டா என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதலாம்.
கிவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஒரு பக்கம் வெயிட் ஒரு பக்கம் போட்டுக்குங்க. x1 பார் மீன் கொடுத்துருக்காங்க, x1 பார் x2 பார், இதை ரெண்டையும் நாம் போன தடவை கண்டுபிடிச்சோம். எக்ஸைஸ் சம்மில் வந்து நாம் இதை கண்டுபிடிச்சோம். இந்த டைம் அவங்களே கொடுத்துருக்காங்க மீன். லாஸ்ட் டைம் சிக்மா டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க, இப்போ வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னா சிக்மா என்னங்கிறது நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஹைட் மீன் x1 பார் ஈக்குவல் டு 155 சென்டிமீட்டர், வெயிட் வந்து x2 பார் அது 46.50 கிலோகிராம். ஓகே, நெக்ஸ்ட் வேரியன்ஸ் வந்து சிக்மா 1 ஸ்கொயர். இந்த சிக்மா 1 ஸ்கொயரில் இருந்து சிக்மா 1 ஸ்கொயரில் வந்து சிக்மாவை கண்டுபிடிக்கிறோம். அப்போ சிக்மா 1 ஸ்கொயருங்கிறது 72.25. அதுக்கு சிக்மா 1 கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72.25. இந்த 72.25க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5. ஓகே, அதே மாதிரி வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெயிட்டுக்கு 28.09, அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறீங்க எவ்வளவு 5.3, அதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, அப்போ இதில் வேரியன்ஸில் நாம் தான் என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நாம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை தான். இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா தான் அடுத்து ஃபார்முலாவுக்குள்ளே போக முடியும். தென் ரஃப் ஒர்க் நான் எதுவும் கொடுக்கல. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எந்த ரஃப் ஒர்க்கும் கொடுக்கல, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு x1 பார் தெரியும், சிக்மா 1 தெரியும், x2 பார் தெரியும், சிக்மா 2 தெரியும். தென் CV1 CV2 ஃபார்முலா சிக்மா 1/x1 பார் இன்ட்டு 100%, CV2க்கு சிக்மா 2/x2 பார் இன்ட்டு 100%. ஓகே, இப்போ CV1 ஈக்குவல் டு எவ்வளவு சிக்மா 8.5 ஃபஸ்ட்டுக்கு பை 155 இன்ட்டு 100. CV2 வந்து 5.3 பை 46.50 இன்ட்டு 100%. ஓகே, கால்குலேஷன் பாருங்கள். 8.5 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அப்போ எவ்வளோ ஒரு 850 பை 155. அதை வந்து ஃபிஃப்த் டேபிள் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 5s are 15, 1 5 is 5, மேலே 1 5 is 5, 3 35, 7 5s are 35, 0 அப்படி போட்டலாம். 170 by 31. ஸோ இந்த 170 31ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். 5.483 வருது. ஸோ அதை நம்ம 5.48 எழுதியிருக்கோம். ஓகே, ரஃப் ஒர்க்கோட நல்லா தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு CV2 பாருங்கள், 5.3 by 46.50 இன்ட்டு 100%. ஃபஸ்ட்டு வந்து டினாமினேட்டர் அப்படியே இருக்கட்டும். நியூமினேட்டரில் இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணாக்க 5.3 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது 2 டிஜிட் ரைட் சைடு பாயிண்ட் மூவ் ஆகும். ஸோ 530 அப்படின்னு மாறும் பை 46.50. ஓகே, இந்த 530 கீழே வந்து 46.50 இருக்குல்ல, அப்போ அந்த ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ரைட் சைடு மூவ் ஆச்சுனாக்கா 46.5 அப்படிங்கிறது 465.0 ஆகிடும். 0 விட்டுடலாம். அப்போ மேலங்கிலையும் என்ன பண்ணுங்கள், 10ஆல் மேலங்கிலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5300, கீழே வந்து 465 அப்படின்னு வருது. ஸோ இந்த 5300 465ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் டேபிள் யூஸ் பண்ணிக்கங்க. 9 5s are 45, மீதி 1 15, 3 5s are 15. அடுத்தது மேலே 1 5 is 5, அடுத்தது 3 வந்து பண்ண முடியாது. ஸோ 0 டைம் பண்ண முடியாதுன்னு சொல்லாத, 3 வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறது 0 டைம் பண்ணலாம். ஸோ 0, அப்புறம் 30, 6 5s are 30, again 0. 1060 by 93, 1060 தான் நம்ம 93ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்பொழுது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 11.397 அப்படின்னு வருது. இந்த 11.397 நம்ம 2 டிஜிட்டில் மாற்றும் பொழுது 11.40% அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த ரஃப் ஒர்க் வந்து நல்லா பார்த்துக்குங்க. இதை வந்து நமக்கு ஃபுல் ரஃப் ஒர்க் CV2. ஓகே, 1060 by 93, 11.397. ஓகே, ஸோ இந்த ரஃப் ஒர்க் மட்டும் பார்த்துங்க. 850 by 155 சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபிஃப்த் டேபிள் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 170 by 31. அந்த 170 by 31ஓட டிவைட் பண்ணும்பொழுது 5.483. ஸோ 5.48 எழுதலாம். அதே CV2 பார்த்திங்க அப்படின்னா 530 by
50. இதை எகைன் மேலேங்கிலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும் 465 ஆகிடும். கீழே மேலே வந்து 5300. அதே மாதிரி ஃபிஃப்த் டேபிள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 1060 இந்த இடத்துல தான் சொன்னேன் கால்குலேஷனில் மிஸ்டேக் ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5300 பண்ணும் பொழுது 5ஆல் பண்ணிங்கன்னா 15 is 5. அடுத்து இந்த 3 வந்து 0 டைம் போட்டுக்கிட்டு அப்புறம் 30 6 5 30 0. ஓகே 1060 by 93. ஸோ 11 இது ரஃபருக்கு பக்கத்துலேயே இருக்குது 11.397 வருது. ஸோ அதை 2 டிஜிட்டில் மாற்றும் பொழுது 11.40. ஓகே இப்போ யாருது அதிகமாக இருக்குது மோர் வேரிங்னு கேட்டிருக்காங்கல்ல கொஸ்டின் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. மோர் வேரிங் அதிக வேறுபாடு உடையது யாருது அப்படின்னு பார்த்தா அப்போ யாருது அதிகமாக இருக்கோ அவங்க தான் அதிக மாறுபாடு. மோர் வேரியபிள் அப்படின்னு பார்த்தா ஞாபகம் இருக்கா கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் லார்ஜாக இருந்ததுன்னா மோர் வேரியபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5.48 தான் இருக்குது. ஆனால் வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11.40. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்டு ரெண்டாவது வெயிட். ஓகே அப்போ ஹைட்டோட CV1 அப்படிங்கிறது ஹைட்டு CV2 அப்படிங்கிறது வெயிட் நமக்கு. அப்போ எது அதிக மாறுபாடு உடையது வெயிட் தான் அதிக மாறுபாடு உடையது இல்லையா. அப்போ என்ன வெயிட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இஸ் மோர் வேரிங் தேன் தி ஹைட். ஓகே வெயிட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் மோர் வேரிங் தேன் தி ஹைட். ஓகே அதாவது மாணவர்களுடைய வந்து எடை வந்து எப்படி இருக்குது அதிக மாறுபாடு உடையதாக இருக்கிறது. எதை விட உயரத்தை விட எடை வந்து அதிக மாறுபாடு உடையதாக இருக்கிறது. ஓகே அப்போ யார் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். யார் கம்மியாக இருக்கோ அவங்க தானே மோர் கன்சிஸ்டன்ட்டு. அப்போ ஹைட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். உயரம் அதிக நிலைப்புத்தன்மை உடையது. ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் யார் அதிக வேறுபாடு உடையதுன்னு கேட்குறாங்க. தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க யார் அதிக நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால தான் 2 ஆன்சருமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம புக்லேயே இங்கிலீஷ் மீடியத்திலே பார்த்தீங்கன்னாக்க இது எக்ஸாம்பிள் சம் தான். ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆன்சரில் ஹைட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் இல்லை. ஒருவேளை அவங்க கேட்ட இங்கிலீஷ் மீடியத்தில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா who is more varying than the other னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம லாஸ்ட் சென்டென்ஸில் கொடுத்துருக்கோம் தான் வெயிட் தான் அதுக்கு வேறு மாறுபாடு உடையது. ஸோ யார் கன்சிஸ்டன்ட்னு இந்த இடத்துல கொஸ்டின் கிடையாது. ஆனால் நம்ம புக்கில் எக்ஸாம்பிள் ஆன்சர் அதை கொடுத்துருக்கேன். அதனால் 2 ஆன்சருமே கொடுத்துருக்கேன். ஸோ 2மே எழுதிடலாம் அவ்வளோதான். ஏன்னா கொஸ்டின் எப்படி இருந்தாலும் 2 ஆன்சருமே எடுத்துக்கோங்க. ஓகே ஸோ வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் மோர் வேரிங் தேன் த ஹைட். அந்த யார் அதிக மோர் வேரியபிள் அப்படிங்கிறதுக்காக தான் லார்ஜ் பெருசு எடுத்துக்கிட்டோம் இந்த இடத்துல. CV2 கிரேட்டர் தேன் CV1. லாஸ்ட் சம்மில் வந்து கம்பேர் பண்ணும்பொழுது யார் மோர் கன்சிஸ்டன்ட் கேட்டாங்கன்னா யார் கம்மி அப்படின்னு சொல்கிறதுக்கு லெஸ் தேன் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல மோர் வேரிங்னா அதிகமாக இருக்கிறது தான் வேணும். அதனால் கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே யார் கன்சிஸ்டன்ட்னா யார் கம்மி ஹைட்டு தான் கம்மி. ஸோ ஹைட்டு வந்து மோர் கன்சிஸ்டன்ட். ஓகே இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸாம்பிள் 8.16. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்ஸசைஸில் 8th சம். இதுவும் அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான். ஸோ இதுதான் லாஸ்ட் சம் நமக்கு. இதுவும் கம்பேர் பண்ணுறது தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரெண்டுமே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க நமக்கு. இதில் சப்ஜெக்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதுவரையில் 2 சப்ஜெக்ட் 2 பேர் வித்யா அண்ட் சத்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல ஹைட்டு வெயிட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் எக்ஸாம்பிள் 8.16. ஆனால் இங்கே 8th சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா 3 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ். ஸோ 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அப்போது 3 ஈவெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு 3 பேர்த்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் CV கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ விச் ஆஃப் த 3 சப்ஜெக்ட் ஷோஸ் highest variation and which shows the lowest variation in mark. அப்போ இந்த மார்க்கில் வந்து அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான்னு பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள 40 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n = 40. பட் இது தேவையே இல்லை இந்த இடத்துல. ஏன்னா முன்னாடி சம்மில் வந்து நமக்கு வந்து n பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது. பட் இங்கே அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதை விட்டுறலாம். அப்போ மொத்தம் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய 3 சப்ஜெக்ட் மேக்ஸில் வந்து 40 பேர்த்தோட மார்க்கு, சயின்ஸில் 40 பேர்த்தோட மார்க்கு, சோசியல் சயின்ஸில் 40 பேர்த்தோட மார்க்கையும் வச்சு அவங்க மேக்ஸுக்கு
மீன் என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்ஸோட மீன் 65, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 14. சோசியல் சயின்ஸுக்கு மீன் வந்து 60 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10. மேக்ஸுக்கு வந்து மீன் 56, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 12. இதில் ஹையஸ்ட் வேரியேஷன் யாருது, என்ன சப்ஜெக்ட்டு, லோயஸ்ட் வேரியேஷன் என்ன சப்ஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 3 பாடங்களில் எது அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது, அதான் ஹையஸ்ட் வேரியேஷன், எது குறைந்தது நிலைப்புத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லோயஸ்ட் வேரியேஷன் எது, ஹையஸ்ட் வேரியேஷன் எது அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின். ஆனால் இங்கேயும் பாருங்கள் வேரியேஷன் தான் நம்ம கேட்குறாங்க. ஆனால் தமிழ் மீடியத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க எது வந்து அதிக நிலைப்புத்தன்மை உடையது, எது குறைந்த நிலைப்புத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் 3ல் எது வந்து அதிக நிலைப்புத்தன்மை உடையதுன்னா சிவி கம்மியாக இருக்கணும், குறைந்த நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்னா சிவி அதிகமாக இருக்கணும். ஓகே, அது கடைசி ஆன்சர் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 சப்ஜெக்ட்டுக்கும் x1 பார் சிக்மா 1 என்ன மேக்ஸுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் 56 and 12. சயின்ஸுக்கு x2 பார் சிக்மா 2 65 and 14. சோசியல் சயின்ஸுக்கு x3 பார் அண்ட் சிக்மா 3 60 and 10. ஓகே, இது 3க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் CV1, சயின்ஸுக்கு CV2, சோசியல் சயின்ஸுக்கு CV3 மூணையும் கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம், அது வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனுக்கான ஃபார்முலா CV1 ஈக்குவல் டு சிக்மா 1 by x1 பார் இன்ட்டு 100%. ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு எடுத்துக்கிறோம் ஃபார் மேக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சம் முடிச்சுட்டு ரஃப் ஒர்க்கை கடைசியாக காட்டுவோம். ஸோ CV1 அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது 12 by 56 இன்ட்டு 100. ஸோ 100 மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1200 by 56. கால்குலேஷனே பார்த்துங்க, 56ஆல் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 4th டேபிள் எடுத்துக்கங்க. ஸோ 56 வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 1 4 is 4, மீதி 1 16, 4 4 is 16. மேலே 4th டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 3 4 is 12, 2 0 அப்படி போட்டுக்கலாம். 300 by 14 அப்படின்னு வருது. அது செகண்ட் டேபிள் யூஸ் பண்ணுங்க. 7 2 is 14. அடுத்து 300ல் செகண்ட் டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் பாதி 150. ஸோ 150 by 7 21.428. ஓகே, அதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் 21.428%. பர்சன்டேஜ் வேணால் பக்கத்தில் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து அப்படியே செகண்ட் வந்து எதுக்கு சயின்ஸுக்கு போயிடலாமா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் CV2 ஈக்குவல் டு சிக்மா 2 by x2 பார் இன்ட்டு 100%. சிக்மா 2 14, x2 பார் வந்து 65 இன்ட்டு 100. இந்த 100ஆல் 14 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1400 by 65. இங்கே 5th டேபிள் யூஸ் பண்ணுங்கள். 1 5 is 5, மீதி 115, 3 5 is 15. நியூமரேட்டரில் 2 5 are 10, மீதி 4 40, 8 5 are 40, மீதி ஒரு 0 இருக்கும். போட்டிங்கன்னா 280 by 13. 280 13ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ 21.538%. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார் சயின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார் சோசியல் சயின்ஸ். CV3 equal to sigma 3 by x3 bar into 100%. Sigma 3 10 by 60 x3 bar into 100. So மேலே 10 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1000 by 60. ஒரு 0 0 கேன்சல் பண்ணினா 100 by 6. 100 6ஆல் டிவைட் பண்ணும்போது 16.666ன்னு போயிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 16.67%. ஓகே அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது எது வந்து ஹையஸ்ட் வேரியேஷன் கேட்டாங்க, எது லோயஸ்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது 3ஓட கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனை கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 21.428 மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு வந்து 21.538 அண்டு சோசியல் சயின்ஸுக்கு 16.67. ஸோ ஹையஸ்ட் வேரியேஷன்னா அதிக மாறுபாடு யார் அதிகமாக இருக்குது, இது 3ல் எது அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். மேக்ஸ் வந்து 21.428, சயின்ஸு 21.538, சோசியல் வந்து 16.67. அப்போது அதிக மாறுபாடு உடையது ஆறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸோட தான் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்கிறவங்க தான் ஹையஸ்ட் வேரியேஷன் இன் சயின்ஸ். லோயஸ்ட் வேரியேஷன் யாருன்னு கேட்குறாங்க, யாருது கம்மியாக இருக்குது, சோசியல் தான் கம்மியாக இருக்குது, அதுதான் லோயஸ்ட் வேரியேஷன். ஓகே, அப்போ ஹையஸ்ட் வேரியேஷன் வந்து நமக்கு சயின்ஸு, லோயஸ்ட் வேரியேஷன் சோசியல் சயின்ஸ். எது அதிகமாக இருக்குதோ அது வந்து குறைந்த நிலைப்புத்தன்மை உடையது, லெஸ் கன்சிஸ்டன்ட்.
அப்போ ஹையஸ்ட் வேரியேஷன் சயின்ஸா, அப்போது இந்த இதுதான் வந்து என்ன அர்த்தம் நமக்கு, லெஸ் கன்சிஸ்டன்ட். இதை நம்ம ஆன்சர் எழுதலை, சயின்ஸ் இஸ் லெஸ் கன்சிஸ்டன்ட்னு எழுதிடுங்க. அதே மாதிரி லோயஸ்ட் வேரியேஷன் இது சோசியல் சயின்ஸு. அப்போ இந்த சோசியல் சயின்ஸை தான் நமக்கு வந்து மோர் கன்சிஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஆன்சர் வந்து கடைசியாக ரைட் பண்ணிக்கங்க. சயின்ஸ் இஸ் லெஸ் கன்சிஸ்டன்ட், அதாவது குறைந்த நிலைப்புத்தன்மையுடையது அறிவியல் சயின்ஸு, அதிக நிலைப்புத்தன்மையுடையது சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ். ஓகே, ஸோ மோர் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது எது கம்மியாக இருக்கோ அதுதான் மோர் கன்சிஸ்டன்ட். அப்போ வந்து நமக்கு சோசியல் சயின்ஸை தான் மோர் கன்சிஸ்டன்ட். ஓகே, லோயஸ்ட் வேரியேஷன் தான் மோர் கன்சிஸ்டன்ட்டு. அதே மாதிரி சயின்ஸ் வந்து லெஸ் கன்சிஸ்டன்ட்டு, சோசியல் வந்து நமக்கு மோர் கன்சிஸ்டன்ட். ஓகே, ஹையஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்குதோ அதான் ஹையஸ்ட் வேரியேஷன் சயின்ஸு, லோயஸ்ட் வேரியேஷன் கம்மியாக இருக்கிறது சோசியல் சயின்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஆன்சர் கொடுக்கல, தமிழ் மீடியத்தில் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னாக்க நமக்கு அதையும் சேர்த்து கரெக்டாக எழுதிக்கணும். லெஸ் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது சயின்ஸு, மோர் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது சோசியல் சயின்ஸ். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எக்ஸசைஸ் 8.2ல் லாஸ்ட் சம்மில் வந்து 8th சம்மில் 3 சப்ஜெக்ட் கொடுத்துட்டு 3 சப்ஜெக்ட்டுக்கும் CV1, CV2, CV3 மூணுமே கண்டுபிடிக்கிறோம். அதனுடைய ரஃப் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 150/7 அதனுடைய ரஃப் ஒர்க்கு தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பார்த்துங்க, 150-ஐ 7ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 21.428 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிது. அந்த இடத்துல பர்சன்டேஜ் போட்டுங்க CV கண்டுபிடிக்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி 280/13 21.538க்கான ரஃப் ஒர்க் இது. இதையும் ரஃப் ஒர்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கும் பர்சன்டேஜ் போட்டுங்க. எல்லா இடத்துலையுமே வந்து கட்டாயமாக CV கண்டுபிடிக்கும் பொழுது பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து இது மூணையும் கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு ஹையஸ்ட் வேரியேஷன் சயின்ஸும் லோயஸ்ட் வேரியேஷன் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு கிடைக்கிது. அதாவது மோர் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது சோசியல் சயின்ஸு, லெஸ் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது சயின்ஸ். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம எக்ஸசைஸ் 8.2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரேஞ்சுனா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதாவது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்சன். ஓகே, பரவுதல் அளவைகளில் 3 டைப்ஸ் நம்ம பார்க்குறோம். ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். இண்டிவிஜுவல் சீரீஸில் நமக்கு அது ஒரு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இண்டிவிஜுவல் சீரீஸ், டிஸ்க்ரீட் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லி 3 டைப் இருந்தது. ஒவ்வொன்றிலையுமே நம்ம 5 மார்க் சம் பார்த்துருக்கோம். அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 மெத்தட்ஸ் பார்த்தோம். டைரக்ட் மெத்தடு, மீன் மெத்தடு, அசியூம்டு மீன் மெத்தடு, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடு. ஓகே, 4 மெத்தட்ஸில் எதை வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒவ்வொரு சம்ஸுக்கு தகுந்த மாதிரி சூட்டபிளான மெத்தட் ஏதோ அதை நம்ம அப்ளை பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதுதான் எக்ஸசைஸ் 8.2. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 2 சீரீஸை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்லேருந்து யார் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது இந்த இடத்த பார்த்தோம். ஸோ இதோட 8.2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து 1 மார்க் இருக்குது. இது 1 மார்க்கோட இந்த சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் 8.5 நமக்கு 8.5ல் 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ராபபிலிட்டியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் 2 ஒரு பார்ட் நமக்கு இதில். இந்த 8th சாப்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடுத்தது தேர்ட் அண்ட் ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ ஆல்ரெடி ப்ராபபிலிட்டியில் 1 மார்க்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து ஒரு 8 1 மார்க்ஸ் பேலன்ஸ் இருக்குது நமக்கு இதில். ஸோ 9லேருந்து 15 வரலும் நம்ம ஆல்ரெடி ப்ராபபிலிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 8 1 மார்க்ஸ் இப்போ பேலன்ஸ் இருக்குது. இந்த 8 1 மார்க்ஸ் இப்போ நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து யூனிட் எக்ஸசைஸ் இருக்குது நமக்கு. இந்த யூனிட் எக்ஸசைஸில் ஒரு 12 சம்ஸ் இருக்குது நமக்கு. சாரி, யூனிட் எக்ஸசைஸ் வந்து நம்ம இதுக்கு போட்டோம் இல்லையா, ப்ராபபிலிட்டி யூனிட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு மட்டும் யூனிட் எக்ஸசைஸ் இருக்குது. அதாவது ப்ராபபிலிட்டியில் யூனிட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8லேருந்து இருக்குது நமக்கு.
8, 9, 10, 11, 12 ஒரு 5 சம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் யூனிட் எக்ஸசைஸில் ப்ராபபிலிட்டியில். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 1லேருந்து 7 சம்ஸ் இருக்குது நமக்கு. அந்த 7 சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 1 மார்க்ஸ் மட்டும் நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். யூனிட் எக்ஸசைஸ் வந்து 1 மார்க்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட யூனிட் எக்ஸசைஸ் எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னாக்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது பரவல் அளவைகள் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம படித்தது எல்லாமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன். எது நம்ம கண்டுபிடிச்சோம்? ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் கண்டுபிடிச்சோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சோம், வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம். இது மூணுமே வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன். ஆனால் அவங்க கேட்ட கொஸ்டின் பாருங்கள், நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது பரவல் அளவே அல்ல. இது எது அப்படின்னா அர்த்மேட்டிக் மீன். ஏன்னா அர்த்மேட்டிக் மீன் அப்படிங்கிறது நம்ம 9th படித்தது. அதாவது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன் கிடையாது, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ அர்த்மேட்டிக் மீன் இஸ் நாட் ஏ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன் அண்ட் இட் இஸ் ஏ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அப்போ எது ஆன்சர் நமக்கு? தேர்ட் ஆப்ஷன் அர்த்மேட்டிக் மீன் தான், நாட் ஏ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 2. ரேஞ்ச் அப்படின்னாவே தெரியும், லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. வீச்சு, அதாவது வீச்சு கண்டுபிடிக்கணும்னா மிகப்பெரிய மதிப்பிலிருந்து மிக சிறிய மதிப்பை மைனஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே 8, 8, 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ எல்லும் 8 தான், எஸ்ஸும் 8 தான். இப்போ 8 - 8 0. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் 0. ஓகே, ஸோ இந்த வருஷம் எல்லாமே நமக்கு புக் பேக் 1 மார்க் தான் கேட்பாங்க. அதனால் புக் பேக் 1 மார்க் கட்டாயமாக நோட் பண்ணி வைங்க, ரஃப் ஒர்க் அவுட் நோட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் சம்மில் வந்து நமக்கு 0 தான் ஆன்சர் நமக்கு. தேர்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் ஆல் த டீவியேஷன்ஸ் ஆஃப் தி டேட்டா ஃப்ரம் இட்ஸ் மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு பள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதல். அதாவது எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டு நம்ம சம்மேஷன் டி கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த சம்மேஷன் டி வந்து மீன் மெத்தடில் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? 0 வரும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எக்ஸ் பார் கண்டுபிடிச்சி டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கட்டாயம் என்ன வரும்னு சொல்லியிருக்கோம்? 0. அதான் சம் ஆஃப் ஆல் டீவியேஷன்ஸ் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் தி மீன், தட் இஸ் எக்ஸ் பார், தட் இஸ் டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுனால சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன வரும்னு சொன்னேன்? 0. மீன் மெத்தடில் மட்டும் டி ஆட் பண்ணால் 0 வரும் அப்படிங்கிறது இந்த டேபிளில் பார்த்துருப்போம். மீன் மெத்தடாக இருந்ததுனாக்க இந்த சம்மேஷன் டி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வரும். அப்போ தான் நமக்கு, அதனால தான் ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னாக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர்டு பை என், இவ்வளோ தான் ஃபார்முலா. இந்த இடத்துல மைனஸ் அசியூமெண்ட் மெத்தடாக இருந்தால் மைனஸ் சம்மேஷன் டி பை என் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது 0 ஆகிறதுனால நமக்கு அது வராது. ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? நமக்கு 0 தான் ஆன்சர். ஓகே, ஃப்ரம் தி மீன் அப்படின்னு வந்துட்டாவே, சராசரியிலிருந்துன்னு வந்துட்டாவே டி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0. இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படிங்கிறது டி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் சம். The mean of 100 observation is 40 and the standard deviation is 3. Then sum of the squares of all deviations. இது நம்ம 5 மார்க்ஸ்லேயே ஒரு பார்ட்டாக பார்த்தோம். நமக்கு அந்த கரெக்ஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கரெக்ட் மீன், கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கரெக்ட் மீன், சரியான திட்ட விளக்கம், சரியான சராசரி கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதில் தான் நம்ம வந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டும் சம்மேஷன் எக்ஸையும் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த மாடல் சம் தான் இது. ஸோ மொத்தம் 100 அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. n ஈக்குவல் டு 100. அதனுடைய மீன் கொடுத்துட்டாங்க 40. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 40 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 3, சிக்மா ஈக்குவல் டு 3. இது மூணையும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சிக்மாவில் இருந்து தான் நம்ம கேட்குறது சம் ஆஃப் ஆல் த டிவியேஷன் கேட்டாங்கன்னா சம்மேஷன் எக்ஸ் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அது வந்து எக்ஸ் பார்ல இருந்து கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் எக்ஸ் கேட்டாங்கன்னா எக்ஸ் பார்ல இருந்து கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் த டிவியேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் த டிவியேஷன்ஸ். அப்போ டி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம், அப்போ டி ஸ்கொயர். ஓகே, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறதான் சம்மேஷன் டி ஸ்கொயர். ஓகே, அப்போ சம் ஆஃப் தி டிவியேஷன்ஸ் அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப், அது வந்து அசியூமெண்ட் மெத்தடாக இருந்தோம்னா டி யூஸ் பண்ணுவோம், டைரக்ட் மெத்தடாக இருந்தால் டைரெக்டாக யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, அதை எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கிறது தான் எக்ஸ் ஸ்கொயர். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க? சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? சிக்மா யூஸ் பண்ணிங்கன்னா சிக்மா தான் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் வரும், அதை ரூட் எடுக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக வேரியன்ஸுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
அப்போ சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். இந்த சம்மேஷன் எக்ஸ் பை என் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ் பார், அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணல, டைரெக்டாக போட்டா இருக்கும். அப்போ சிக்மா வந்து 3 அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் 9 சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு பை என் ஈக்குவல் டு 100 மைனஸ் எக்ஸ் பார் வந்து 40, ஸோ 40 ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ இந்த இடத்துல 9 அப்படியே இருக்கட்டும். 40 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வச்சு 1600. இந்த மைனஸ் 1600 இருந்தால் ப்ளஸ் இந்த ப்ளஸ் ஆகிடுமா, ஆல்ரெடி இங்கே 9 இருக்குது. அப்போ 1600 ப்ளஸ் 9 எவ்வளோ வச்சு 1609 இதை இங்கே போட்டிருக்கோம். அப்போ எல்ஹெச்எஸில் நமக்கு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு பை 100 மட்டும் இருக்குது. ஸோ இந்த 100 இருந்தால் வந்து டிவைடில் இருந்தால் வந்து மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா, அப்படியே 2 ஜீரோ சேர்த்துனீங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன். 1,60,900 இதான் வந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு. 40 டேட்டாவையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஓகே ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு 5th 1 மார்க்கு. ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு ஆன்சர் 4th. நெக்ஸ்ட் வந்து 5th 1 வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பர். நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, ஃபார்முலா வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் வந்து ஒரு சம் பார்த்துருப்போம். 5 மார்க் சம் ஒரு டெரிவேஷன் நம்ம பார்த்துருப்போம். ஒரு முக்கியமான டெரிவேஷன் அது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிளில் ஒரு சம் பார்த்துருக்கோம். நமக்கு அந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம். வேரியன்ஸுக்கான ஃபார்முலாவில் என்ன ஃபார்முலா நமக்கு சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர்டு மைனஸ் 1/12. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? டு ஃபைண்ட் தி வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர். முதல் n இயலெண்களுடைய விளக்க வர்க்க சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாவை நம்ம வந்து ஒரு சம்மாக நம்ம டெரைவ் பண்ணி போட்டிருக்கோம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாம்பிள் 8.10 எடுத்துக்காட்டு 8.10 8.10 அந்த சம்மில் கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான் இதுக்கான ஆன்சர். நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1/12. மொத்தம் 20 நேச்சுரல் நம்பர்னா n ஈக்குவல் டு 20, அவ்வளோதான். ஓகே, என்னுக்கு பதிலாக 20 போட்டிங்கன்னா n ஸ்கொயர் வந்து 400 மைனஸ் 1/12. 400 மைனஸ் 1 எவ்வளோ 399/12. இந்த 399 12ஆல் டிவைட் பண்ண என்ன வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் 33.25. ஓகே, இதை விட இன்னும் 3ஆல் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 399 இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம், டைரெக்டாக நம்ம போட்டிருக்கோம் 399/12. ஓகே, இப்போ தேர்ட் டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 4 3s are 12. இங்கே 1 3 is 3, 3 3s are 9, 3 3s are 9. ஓகே, ஸோ அப்படியே 12ஆல் போட்டு டிவைட் பண்ணுறதுக்கு வேலை 133 நீங்கள் எதாவது டிவைட் பண்ணிக்கலாம், 4ஆலேயே டிவைட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டிங்கனாலும் இன்னும் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அப்படி போட்டிங்கனாக்கா அதான் அந்த மாதிரி போட்டு பார்த்துங்க. 33.25 அப்படின்னு வருது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு 6th 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னாக்க கொடுத்துருக்கூடிய டேட்டாவுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த டேட்டாவோட ஒவ்வொரு வேல்யூவும் அப்படியே ஆட் பண்ணவோ மல்டிப்ளை பண்ணால் செப்பரேட் பண்ணால் டிவைட் பண்ணால் என்ன ஆகும் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அந்த கான்செப்டில் தான் 6 and 7 1 மார்க் இருக்குது நமக்கு. 6th 1 பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த டேட்டா இஸ் 3. ஒரு டேட்டாவோட திட்ட விளக்கம் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் ஈச் வேல்யூ இஸ் மல்டிப்ளைடு பை 5, ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தென் த நியூ வேரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சி நியூ வேரியன்ஸுக்கு போகணும். அப்போ நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு வேல்யூ 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை என்ன பண்ணிக்கணும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கிவனில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு 3. இஃப் ஈச் வேல்யூ இஸ் மல்டிப்ளைடு பை 5 தென் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 5 × 3 15. அதாவது அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் மாறாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் டிவிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ என்ன சேஞ்ச் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவையும் எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதால் மல்டிப்ளை பண்ணணும், இல்லை எதால் டிவைட் பண்ணுறோமோ அதால் பழைய டேட்டாவை பழைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை டிவைட் பண்ணால் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடச்சிரும். அப்போ ஈச் வேல்யூ இஸ் மல்டிப்ளைட் பை 5 தென் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 5 × 3 15. அப்போ வேரியன்ஸ் ஈக்குவல் டு என்ன நியூ வேரியன்ஸ் கேட்டாங்க. இப்போ நியூ வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணணும். சிக்மா தெரியும், அப்போ சிக்மா ஸ்கொயர் எவ்வளவு 15 ஸ்கொயர் எவ்வளவு 225.
ஓகே, அப்போ எது ஆப்ஷன்? ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து 7th சம் நமக்கு the standard deviation of x, y, z is p. ஸோ இங்கே 3 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்ஸ் ஒன்று, ஒய் ஒன்று, இசட் ஒன்று. ஓகே, இந்த எக்ஸ் ஒய் இசட் மூணுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சா p வருது. தென் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 3x + 5, 3y + 5, 3z + 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3x 3y 3z. அப்போ இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணியிருக்காங்க? 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணும்பொழுது உனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x கிடைக்கிது, 3y கிடைக்கிது, 3z கிடைக்கிது. அடுத்தது எல்லாத்துலேயுமே பாருங்கள் +5 +5 +5. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? இது கூட எல்லாத்தையும் 5 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நமக்கு டேட்டா. அப்போ இந்த கொடுத்துருக்கூடிய டேட்டாவை ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 5 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், தென் அது கூட 5 ஆட் பண்ணால் என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் x, y, z = p. இஃப் ஈச் வேல்யூ இஸ் மல்டிப்ளைட் பை 3, தென் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 3 × p. ஓல்டு வந்து pனா அது எல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் 3p. 3x 3y 3z அதுக்காக 3p. அடுத்து அது கூட என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாத்துலேயும் 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடிங் 5 to each வேல்யூ, தென் 3x + 5, 3y + 5, 3z + 5 கிடச்சிருது. ஸோ நம்ம ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3pயாக இருந்தால் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது 3p அப்படியே தான் இருக்கும். அப்போ எது ஆன்சர்? நமக்கு 3p தான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் 1 மார்க் நமக்கு 8th one. The mean and coefficient variation of the data கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. இது 2 மார்க்கில் நம்ம போட்டது வேறு ஒன்றும் இல்லை. மீன் x பார் கொடுத்துருக்காங்க 4, கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் 87.5% கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. x பார் CV கொடுத்துட்டு சிக்மா கேட்குறாங்க. ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். CV = σ/x பார் × 100. CV வந்து 87.5 = σ/4 × 100. இந்த 4 100 இங்கே சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இல்லையா? 1 4 is 4, 25 × 4 100. ஓகே, அடுத்தது இந்த 25 இந்தாண்ட வந்து லெஃப்ட் சைடு வந்து சிக்மா மட்டும் தானே வேணும். ரைட் சைடில் 25 வந்து மல்டிப்ளை இருக்குது சிக்மா × 25. அப்போ 25 இந்தாண்ட வந்து டிவைட் ஆகும். இப்போ சிக்மா = 87.5/25. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? மேலே இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? கால்குலேஷன் பாருங்கள். ஸோ 875/250. 5ஆல் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 5s are 25, 0 அப்படியே போட்டுக்கலாம். மேலே 875, 1 5 is 5, 37, 7 5s are 35, மீதி 2, 25, 5 is are 25. ஸோ 175 கீழே 50. அகைன் 5ஆலேயே சிம்பிளிஃபை பண்ணலாம். 10 5s are 50, மேலே 3 5s are 15, மீதி 2, 25, 5s are 15. ஸோ 35/10. 35 10ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும் இல்லையா? 3.5. இப்போ சிக்மா = எவ்வளவு? 3.5. இந்த 8th 1 மார்க். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் 3.5 தான் கரெக்ட். ஓகே, ஸோ x பார் CV கொடுத்துட்டு சிக்மா கேட்குறாங்க. ஸோ இதோட நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு போட்டுட்டோம். பட் ஆனால் இன்னும் என்ன இருக்குது நமக்கு? யூனிட் எக்ஸசைஸில் ஒரு 7 sums இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ 1 மார்க்கில் ஃபஸ்ட்டு 8 1 மார்க்ஸ் இருக்குதுல்ல. இந்த 8 1 மார்க்ஸையும் நோட்டில் தெளிவாக ரஃப் ஒர்க்கோட எழுதிக்கிங்க. ஸோ இதோட நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூனிட் எக்ஸசைஸ் இல்லாத மீதி எல்லா சமயம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் எக்ஸசைஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.